Hey guys, heartily welcome to my channel 7th Screen. உங்கள் அனைவரையும் என்னுடைய 7th Screen சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான கல்வி பற்றி ஒரு ஏஐ வீடியோ. நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்து வந்துருங்க. மீரா, இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கொள்ளு. இது எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? மீரா, இப்போது சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் விளக்குகிறேன். அருண், உங்கள் சம்பளம் பொதுவாக மாத இறுதியில் தான் வரும். மாதத்தின் நடுவில் இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? நான் இரவு உணவை முடிச்சு கொடுக்கிறேன் மீரா. எல்லாவற்றையும் சொல்கிறேன். மீரா, அந்த பணம் ஒரு ஆவணத்துல கையெழுத்திட்டதுக்காக யாரோ எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். அவ்வளவுதான். பரிசா? அருண், நம்ம 2 பேருக்கும் இந்த பணம் தேவையில்ல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. மீரா, இந்த உலகத்துல எப்படி பிழைக்கிறதுன்னு உனக்கு தெரியல. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு உங்க சம்பளம் மட்டுமே போதும். அதுவே நம்ம 2 பேருக்கும் போதும். சரி மீரா, இனிமே நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் செய்கிறேன். ஓகே கைஸ், நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர கருத்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு கணவன் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். நிரந்தரமான வருமானம் இல்லை வருமானமோ ஒரு ரெகுலர் இன்கம் குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானமாக திடீர்னு கணவன் வந்து ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வரார் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு கொண்டு வரார் அப்படின்னா, அதை வந்து மனைவி வந்து என்னங்க இது எங்கேருந்து வந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஸ்டின் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய மனைவிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கணவன் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பணம் கொண்டு வரார் அப்படின்னா கூட அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். அது அவங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு வருமானம் அப்படிங்கிறத கணவன்கிட்ட வந்து மனைவி விசாரித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது நல்ல வழியில் வந்ததா இல்லை வேறு ஏதாவது குறுக்கு வழியில் வந்ததா அப்படிங்கிறத வந்து அதை கண்டுபிடிக்கணும். அது வந்து விசாரிக்கிறதுல தான் அது வந்து மனைவி தான் விசாரிக்கணும். விசாரிக்கிறது தான் தெரியும். ஸோ அது வந்து ஒரு குறுக்கு வழியில் வந்த வருமானமாக இருந்தால் அதுக்கு அப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையை போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியால் மட்டும்தான் அதை செய்ய முடியுமே தவிர மற்றபடி கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம வந்து ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது. அப்படி கடந்து போனால் நாளைக்கு அது நமக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே முடியலாம். ஒரு சின்ன கண்டென்ட் ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். ஆக்சுவலாக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படம் எடுக்கிற ஒரு டைரக்டர்ஸ் ஒரு இளம் இயக்குநர்களோ யாரோ ஒரு குறும்படம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன நடிகர் நடிகைகள் உங்கள் சரௌண்டிங்ஸில் இருப்பாங்க இல்லையா, இளம் நடிகர் நடிகைகள், அவங்கள வச்சு நல்ல ஒரு சூப்பராக ஒரு அருமையான ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் நல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு ஓடக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாம். இல்லை நல்ல ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓடக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கூட நீங்கள் சூப்பராக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு ஒரு ரியலிஸ்டிக் ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை கொண்டு வரலாம். ஸோ திஸ் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் காப்பிரைட் பிரச்சனைலாம் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த ஸ்டோரி எடுத்து நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் ஒரு குறும்படம் நீங்கள் தயாரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஏஐ வந்து ஒரு சூப்பர் ஃபீச்சர் தாங்க. ஆனால் அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ கொடுத்துருக்குற இப்போ நான் வந்து இதை எதை யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிமை நான் எடுத்துருக்கிறேன், எதை யூஸ் பண்ணி இந்த ஒரு மினி மூவியை நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஏஐ வீடியோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. கூகுளில் வந்து விஸ்க்கு ஃப்ளோன்னு சொல்லிட்டு 2 வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. இதை வச்சு தான் நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஒரு சிங்கிள் கேரக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து டபுள் கேரக்டர் கொடுத்து வீடியோ ரெடி பண்ணுற மாதிரி வீடியோ வந்து நம்ம எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து அந்த கூகுள் விஸ்க்கும் ஃப்ளோவும் சேர்ந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது விஸ்கில் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த இமேஜை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ளோவில் போட்டு தான் வீடியோவை எடுக்கணும். இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு அப்புறம் வந்து டப்பிங் வாய்ஸ் அதெல்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பர் ஒரு என்ன சொல்கிறது சூப்பர் டெவலப்மெண்ட் தான். அது நல்ல ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜி தான், இல்லைன்னு சொல்ல நான் பாராட்டுறேன். ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ரோ மோடு ஒரு பணம் கட்டி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பணம் கட்டி நம்ம எடுக்கிற மாதிரியே பணம் கட்டி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணும்போது மாதத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்துருவானுங்க. ஒரு வீடியோவுக்கு 20 கிரெடிட் எடுத்துருவானுங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 8 செகண்ட் ஓடுற மாதிரி தான் அந்த வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த 8 செகண்ட் வீடியோவிலேயே அது ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துரும். அதாவது ஃப்ளோ கேன் மிஸ்டேக்ஸ் நிறைய, அதாவது ஃப்ளோ வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுமாமா, நாம அதை திருத்திக்கணுமாமா. அதாவது மிஸ்டேக் பண்ணி ஒரு வீடியோவை கொடுத்துரும். நமக்கு அது பிடிக்கலன்னா நம்ம டெலிட் பண்ணிடுவோம். அது வீடியோ கொடுத்த மறு நிமிஷமே நம்ம அது கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த 1000 கிரெடிட் 1000 வந்து ஒரு 20 கிரெடிட் அதை தூக்கிடும்.
அது எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம்னா அது 20 கிட்ட திரும்ப கொடுக்குமா? கொடுக்காது அது. ஸோ நம்ம திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ப்ராம்ப்ட் கொடுத்து, மறுபடியும் ஒரு இமேஜ் கொடுத்து, மறுபடியும் ஒரு புது வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு ஒரு 20 இப்படியே என்ன பண்ணிடுது அப்படின்னா, ஆனால் அது தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம ரொம்ப சேஃபரான எக்ஸாம்பிள் ஒரு சூப்பரான ஒரு காமெடியான தப்பு பண்ணுச்சு இந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ மீரா மனைவிக்கு வந்து மீரான்னு பேர் வச்சுருக்கிறேன், ஹஸ்பண்டுக்கு வந்து அருண் பேர் வச்சுருக்கிறேன். இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு டைலாக்கு, மீராவுக்கு இப்போ ஒய்ஃபுக்கு ஒரு டைலாக் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் இல்லையா? இது என்ன பண்ணுச்சு, டயலாக் வந்து நம்ம வந்து கீழே வந்து செக்ரிகேட் பண்ணி தனியாக டயலாக் வந்து ஆக்சுவலாக ப்ராம்ப்ட்லேயும் கொடுப்போம், அப்புறம் செக்ரிகேட் பண்ணி தனியாகவும் நான் கீழே கொடுத்து அதாவது கிளிப்பிளைக்கு சொல்கிற மாதிரி கொடுத்து விட்ருவேன். ஆனால் அது என்ன பண்ணிடும், நான் போய் கணவனுக்கு உண்டான டயலாக்கை மனைவிக்கிட்டையும், மனைவிக்கு உண்டான டயலாக்கை கணவனுக்கிட்டையும் கொடுத்துரும். இப்போ சேஃபரான எக்ஸாம்பிள், இப்போ மனைவி வந்து ஹஸ்பண்டை பார்த்து அருண் சொல்கிறாப்புல, இப்போ ஹஸ்பண்ட் வந்து மனைவி பார்த்து வாடி பொடின்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு அன்பான கான்வர்சேஷன் தான். டயலாக்கை மாற்றும் போது என்ன ஆயிரும், மனைவி வந்து கணவனை பார்த்து வாடி பொடின்ற மாதிரி ஆயிருமா இல்லையா? அந்த மாதிரி பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருச்சுங்க. டென்ஷன் ஆகி போச்சு எனக்கு. அப்புறம் திரும்ப மறுபடியும் ப்ராம்ப்ட் கொடுத்து கீழே வந்து நான் நல்லாவே நோட் பண்ணி கொடுத்தேன். டயலாக் இதுதான் கரெக்டாக பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் எழுதி கொடுத்ததும் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து தப்பு பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த குறும்படத்தை வந்து இந்த கதையை யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ தயவுசெய்து யாராவது பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெட்ரூம் சீனில் வந்து கணவன் மனைவி உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி நான் வந்து அதை பண்ணியிருப்பேன். இந்த பெட்ரூம் சீன் அந்த இமேஜை வந்து கொடுத்துட்டு ப்ராம்ப்டை கீழே கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக ப்ராம்ப்ட்லேயே நம்ம நல்லாவே என்ட்ரு பண்ணுறோம். இது வந்து அது ஒய்ஃபு, இது ஹஸ்பண்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறோம். இந்த ப்ராம்ப்டை வந்து அது ஏஐ வந்து நல்லா வாசிக்க தான் செய்யுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. உண்மையிலே இந்த ஃப்ளோ அப்படிங்கிற அந்த ஏஐ தான் அந்த வேலையை பண்ணுது. உண்மையில அது ஃப்ளோவா இல்லை ஃபூலான்னு தெரியல. அது உண்மையில அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபூல்னு தான் சொல்லுவேன். அது என்ன பண்ணிருச்சு, பெட்ரூம் சீனை பார்த்தோன்னே இது எங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறுது, இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருச்சு. அப்புறம் நான் திரும்ப கொடுத்து ஆக்சுவலாக அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் கீழே வந்து இன்ட்டு மார்க் மாதிரி ஒரு அந்த ஸ்டார் மாதிரி 2-3 ஸ்டாரை போட்டு திஸ் கான்வோ இஸ் அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான், இட்ஸ் ஒரு டிலைட்ஃபுல் கான்வர்சேஷன், இது க்யூட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் எனக்கு அந்த வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுங்க. அது என்ன நினச்சிருச்சு, இது பெட்ரூம் அந்த ஆம்பியன்ஸ் அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்ததுமே வேறு ஏதோ தப்பான வீடியோ ரெடி பண்ணுறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் முட்டாள்தனமாக புரிஞ்சிச்சு இந்த ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குதுன்னு பாருங்கள். இந்த ஏஐ வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ நண்பர்கள் எல்லாருக்கும் தயவுசெய்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டனோட சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.